Hello friends, welcome to Tutti foods. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஹல்வா. இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக எல்லாருமே வந்து மாவு இல்லாட்டி ப்ரெட்டு இந்த மாதிரி இதுலேருந்து பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து சப்பாத்திலேருந்து பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 3 சப்பாத்தி வரைக்கும் எடுத்துருக்கேங்க. இது குட்டி குட்டி பீசஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதில் வந்து சூடான பால் வந்து சேர்த்துக்கலாங்க. பால் வந்து எவ்வளோ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து சூடான மில்க் தாங்க சேர்க்கணும். ஆறுன மில்க் சேர்த்திங்கன்னா அது வந்து நல்லா சோக் ஆகாது. இது நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க. இது இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு இது நம்ம வந்து மாற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம சூடான பால் ஊற்றணும் அப்படின்னா தாங்க நல்லா ஊறி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஸ்மூத்தாக அரைப்படும். இது இந்த அளவுக்கு மையாக வந்து அரைஞ்சிருக்கணுங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. இது கூட குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக வந்து பால் வந்து எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதையும் வந்து அலம்பி சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் வந்து சேர்த்தோம். நான்ஸ்டிக் கடாய் அப்படின்றதுனால வந்து சைடில் போயிடுச்சு நெய் ஃபுல்லாக. இதை வந்து அந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போது நெய் ஃபுல்லாக வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மாவு வந்து. பாருங்கள், இந்த நெய் ஃபுல்லாமே வந்து அந்த பேஸ்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டுங்க. பாருங்கள், கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன். மொத்தமாக இந்த ரெசிபிக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் வந்து தேவைப்படுங்க. நீங்கள் எடுத்துருக்க சப்பாத்தியோட அளவை பொறுத்து உங்களோட நெய் அளவுக்கும் சர்க்கரையோட அளவும் மாறுபடுங்க. நான் இப்போ இதில் ஸ்வீட்டுக்காக வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு சின்ன கிளாஸ் அளவு. இது வந்து பார்த்தீங்கன்னா கப் மெஷர்மெண்ட்டில் ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்குங்க. நீங்கள் வெல்லம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. சுகர் இருந்தால் அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கைவிடாமல் கலந்துட்டு வரலாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இது செய்கிறதுக்கு மொத்தமாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து ஆகுங்க, நம்ம கைவிடாமல் கலந்துகிட்டே இருந்தால். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம்லேருந்து ஹை ஸ்பீட்லேயே வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிச்சமான சப்பாத்தியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரைடு பீஸ் சப்பாத்தி மாதிரி எப்படி செய்யலான்றது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அல்வா ஒட்டவே இல்லை, பேனில் நல்லா சுருண்டு வந்திருக்கு. லைட்டாக வந்து நெய்யும் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ் வந்து இருக்குதுங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 பாதியமாக தட்டி வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் நல்லா பொடி பண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து கடைசி தாங்க சேர்க்கணும், அப்படின்னா தான் அந்த ஹல்வாவோட வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான். இது நம்ம ஹல்வா சாப்பிடும்போது கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, அதுக்காக வந்து நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள நெய் எல்லாமே வந்து வடித்து எடுத்துடலாங்க. இது சப்பாத்தியில் செஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.